அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை நம்முடைய ஆண்டவர் அற்பமாய் எண்ணாதவர். அந்த உபத்திரவப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவிலே அந்த உபத்திரவத்தின் பாதையிலே நாம் கடந்து செல்லும்போது நிறைய வேளைகளில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற கேள்வி, ஆண்டவரே, ஏன் எனக்கு உங்கள் முகத்தை மறைக்கிறீர்? ஏன் எனக்கு அமைதியாக இருக்கிறீர்? என்னுடைய சூழ்நிலையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கதறி உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் எனக்கு உத்தரவு கொடுக்காமல் ஏன் அமைதலாக இருக்கிறீர்? இதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கேள்வி. தாவீது கூட ஆண்டவரை அநேக நேரங்களில், ஆண்டவரை, ஏன் எனக்கு மறைந்திருக்கிறீர்? ஏன் எனக்கு தூரமாய் நிற்கிறீர்? ஏன் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறீர் அப்படின்னு சொல்லி தான் அவன் அதிக நேரங்களிலே கேட்பதை நாம் சங்கீதங்களில் பார்க்கிறோம். ஆனால் எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு தாவீது சொல்லுகிறான், கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். ஆமேன். அந்த உபத்திரவப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பு உபத்திரவப்படும்போது அவனுக்கு ஒருவேளை நினச்சிருப்பான், ஐயோ, ஆண்டவர் எனக்கு தரிசனங்களை கொடுத்தார், ஆனால் ஏன் இன்னைக்கு அவர் இவ்வளோ அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கக்கூடும். ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையின் பாதையிலே கடந்து செல்லும்போது அவன் அப்படி ஆண்டவரை குறித்து நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வாசிக்கும்போது அவனை பற்றி ஒரு குறை கூட சொல்லாத, ஒரு வசனத்தில் கூட அவனை பற்றி ஒரு குறை சொல்லவே இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இப்படித்தான் அந்த வேதத்திலே நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அந்த கொடிய உபத்திரவம், பயங்கரமான சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் அவனை பார்த்து கொண்டே இருந்தார். அந்த உபத்திரவத்தின் நேரத்திலே கர்த்தர் அவனை பார்த்து கொண்டு ஏற்ற சமயம் வரும்போது கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்த உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணவே இல்லை. அதே போல யோபுடைய வாழ்க்கையில் சத்துரு அவனை சோதிக்கும்படி கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்த பிறகு எல்லாவற்றையும் இழந்தாலும் யோபுடைய ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபுக்கு தெரியும், தன்னுடைய உபத்திரவத்திலே அவர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைக்க மாட்டார். அந்த உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ண மாட்டார் என்பது யோபுக்கு நன்றாக தெரிந்திருந்தபடினால் அந்த உபத்திரவத்தின் சூழ்நிலையிலும் யோபு ஒரு வார்த்தை கூட தேவனை குறை சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு கொடிய வேதனைகள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில கொடிய வியாதி இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை, டாக்டர்ஸ் சொல்லுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் போது ஒன்று ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. உங்க உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணவே மாட்டார். நீங்கள் உபத்திரவப்படும் போது, நீங்கள் பாடுபடும் போது, பிரச்சனைகளை சகிக்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களை கேட்டருளுகிற தேவன், உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். எந்த காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன், உங்களை விடுவிக்கிற தேவனாய் கடந்து வருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துன்பப்படும் போது உங்களுடைய முகத்தை நீங்கள் எங்களுக்கு மறைக்கவே மாட்டீங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சில நேரங்களில் நீர் அமைதியாக இருப்பது போல, நீர் மௌனமாக இருப்பது போல, ஆண்டவரே, நீர் தூரமாக இருப்பது போல எங்களுடைய சூழ்நிலைகளில் நாங்கள் சில நேரங்களில் வேதனைப்படுவது உண்டு. ஆனால் நீர் அப்படி
அப்படி அல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. யோசேப்பு உபத்திரவப்படும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. யோபு உபத்திரவப்படும்போது நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் விட்டுவிடவில்லை. யோசேப்பை அந்த உபத்திரவ பாதை முடியும் போது நீர் ஆச்சரியமாய் உயர்த்தினீர். யோபுவை ஆண்டவரே, அவனுடைய உபத்திரவத்தின் பாதை முடியும் போது தகப்பனே நீர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தீர். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் எங்களையும் ஆண்டவரை நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவத்தின் பாதைகள் கொஞ்ச காலம்தான் ஆண்டவரை. இந்த கொஞ்ச கால பாடுகளிலே ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் எந்த உபத்திரவமானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்காதபடி, உம்மை முறுமுறுக்காதபடி ஆண்டவரே உம்மிடத்திலே சமூகத்திலே வந்து ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் அற்பமாய் எண்ணாதவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.